வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்க புதிய ஆதார் ஆப்ரேட்டர் அண்டு சூப்பர்வைசர் வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுவது, எல்லாமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து +2 படிச்சிருந்தா போதும், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியும், எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது எல்லாமே. இதேமாரி லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் அரசு வேலை தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஜாபை ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஜாபை வந்து எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்ப்போம். இதுதான் வந்து கூகுள் குரோம் பேஜ் போயிடலாம். நம்ம கூகுள் குரோம் பேஜ் போயிட்டு csc.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. அந்த வெப்சைட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்றதில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரியர் ஆப்ஷன் போய்க்கலாம். கரியர் ஆப்ஷனில் வந்து அப்ளை வியா சோகோ, சிஎஸ்சி கரியர்ஸ், அப்ளை எனி டைம், இந்த 3 ஆப்ஷன் காட்டும். இந்த 3 ஆப்ஷனில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வந்து சிஎஸ்சி கரியர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போனோடனே டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், ஜாப் ஓப்பனிங்ஸ் டோட்டலாக என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே காமிக்கும். டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், ஏஎஸ்கே ஆப்ரேட்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிஎஸ்சி அகாடமி, சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸ், ஹெச்ஆர், எம்ஐஎஸ், அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பேங்கிங், இன்சூரன்ஸ், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், செக்ரட்டரியல், சைபர் செக்யூரிட்டி, ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட், பிஎஸ்யூ பேங்கிங், ப்ரொக்யூர்மெண்ட், இந்த மாதிரி காட்டும். நம்ம வந்து ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டர் ஜாபுக்கு வந்து ஏஎஸ்கே ஆப்ரேட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வியூ ஜாப்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதோடைய ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, பொசிஷனு, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸு, பப்ளிஷ் டேட்டு, லாஸ்ட் டேட்டு, அப்ளை லிங்க்கு எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா ஸ்டேட்டில் வந்து பீகாரில் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கும். பீகார், கோவா, பஞ்சாப், உத்தரகாண்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். உத்தரப்பிரதேஷ், அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம கீழே மகாராஷ்டிரா எல்லாம் வருது, சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால். இதில் வந்து நம்ம தமிழ்நாடு எங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். இதில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 172 சீரியல் நம்பர் 172ல் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆதார் சூப்பர்வைசர் அண்ட் ஆப்ரேட்டர் டிஸ்ட்ரிக் அப்படின்ற இதில் ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இன்னைய தேதி வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13/4/2026 நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/2026 தான் லாஸ்ட் டேட்டு. இப்போ நம்ம இது உள்ளே போயிட்டு அப்ளை லிங்க் கொடுக்கலாம். இதில் போயிட்டு அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது, எந்த ஸ்டேட்டு, மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. இதில் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா பார்த்தீங்கன்னா 18 years அண்ட் அபோவ் இருக்கணும், அவங்களுடைய மேண்டேட் இது. அது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th, இன்டர்மீடியேட் ஆர் சீனியர் செகண்டரி. அப்படி இல்லைனா மெட்ரிகுலேஷன் +2 years ஐடிஐ இருந்தால் ஓகே. அப்படி இல்லைனா மெட்ரிகுலேஷன் +3 years பாலிடெக்னிக் டிப்ளமோ இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். மினிமம் வேஜஸ் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் செட் த செமிஸ்கில்டு மேன் பவர், அந்த இதுபடி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை டெஸ்டிங் அண்டு சர்டிஃபையிங் ஏஜென்சி ஆத்தரைஸ்டு பை உதய் ஃபார் டெலிவரிங் ஆதார் சர்வீசஸ். இந்த சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது, ஷுட் ஹேவ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும். அதையும் பார்த்துக்கணும். நம்ம கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். இதேமாரி அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆதாரில் வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று வைப்பாங்க. அந்த எக்ஸாம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே
அந்த லிங்க் வந்து அவங்க ஆத்தரைசேஷன் ரெக்வஸ்ட் வந்து ஸ்டேட் டீமுக்கு போயிடும். இந்த ஆதார் சூப்பர்வைசர் வேக்கன்சி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஸ்டேட் டீமுக்கு போயிடும். அந்த ஸ்டேட் டீம் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு உங்கள் டேட்டா பயோடேட்டா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு அப்ரூவல் ரெக்வஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே தான் நீங்கள் வந்து அந்த ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள்னு அர்த்தம். அந்த எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணும் போதே ஒரு எல்எம்எஸ் சர்டிஃபிகேஷன் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். அவங்க அப்ரூவ் கொடுத்த உடனே அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகி காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த லிங்க் மூலியமாகவே இந்த எல்எம்எஸ் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாபுக்கு அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு வந்து அப்ளை நவுன்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் போயிட்டு அப்ளை நவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் நேம், உங்களுடைய நேமை கொடுத்துக்கணுங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கணும், பேன் நம்பர் கொடுத்துக்கணும், டேட் ஆஃப் பர்த்து, இங்கே வந்து ஸ்டேட்டை கொடுத்துக்கணும், இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கணும், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கொடுத்துக்கணும், இங்கே வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்றதை கொடுத்துக்கணும், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது வந்து உங்களுடைய ஸ்டேட் என்ன, நீங்கள் இங்கே வந்து எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை கொடுக்கணும். இங்கே வந்து உங்களுடைய ரெசிடென்ட் ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்களா இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே கொடுக்கணும். அடுத்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்க்கு நீங்கள் கொடுக்கணும். இங்கே வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் எது, இப்போ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருந்தீங்கன்னா பெரம்பலூர்னு 2 இதுக்கும் கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து வேறு டிஸ்ட்ரிக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், இல்லை திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து திருச்சி கொடுத்துக்கணும், இங்கே வந்து பெரம்பலூர் கொடுத்துக்கணும். அதேமாரி உங்கள் ரெஸ்யூம் இருந்தாக்கா அந்த ரெஸ்யூமை வந்து இதில் வந்து அப்லோடு பண்ணி விட்ருணும். உங்கள் ரெஸ்யூம் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய பயோடேட்டா எல்லாமே இருக்கும்ல அந்த ரெஸ்யூமில், இது எல்லாத்தையுமே இது பண்ணி ஃபுல்லாக இதில் வந்து சூஸ் பண்ணி விட்டுறணும் உங்கள் ரெஸ்யூமை. அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இங்கே கம்பல்சரியாக அப்லோடு பண்ணணும். இந்த இதை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா இல்லை என்னன்றதை இங்கே கொடுத்துட்டு இந்த கேப்ஷா வரும் பாருங்க, இங்கே இந்த கேப்ஷா வந்து 19XA3 இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்ஷாவை இங்கே டைப் பண்ணணும் கரெக்டாக. அப்படி உங்களுக்கு தெரியல கேப்ஷா அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் ஒரு ஏரோ சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கனாக்கா கேப்ஷா வந்து மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்த திரும்ப ஒரு வேறு நம்பர் வரும். இந்த மாதிரி நல்லா தெரிகிற வரைக்கும் உங்களுக்கு போட்டு கேப்ஷாவை மாற்றி இங்கே வந்து போட்டு வச்சுருங்க. போட்டுட்டு கடைசியாக வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கம்பல்சரியாக செக் பண்ணிக்கிங்க, நீங்கள் கொடுத்த நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ப்ளஸ் வந்து நீங்கள் கொடுத்த ஸ்டேட்டு, எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. ஏன்னாக்கா நீங்கள் இங்கே பேன் நம்பர் கொடுக்குறீங்கன்னாக்கா பேன் நம்பரில் இருக்க மாதிரி உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே, அட்ரஸ் மீன்ஸ் இந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துங்க. ஏன்னாக்கா அதை வச்சு தான் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இல்லைனாக்கா வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வெரிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து அப்ளை ஆகிடும். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லிங்க் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லெவலில் நிறையா வேக்கன்சிஸ் போயிட்டுருக்கு. நம்ம நியூ சிஎம் ஜோசப் விஜய் சார் வந்து பதவியேற்றத்துலேருந்து நிறையா மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா ஜாப் அப்டேட்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. நான் அதுக்கான வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் போட்டுட்ருக்கேன். அதுக்காக அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.